சின்ன மருமகள். அப்கமிங் எபிசோட்ல இங்க ராஜாங்கம் எங்க போனாலுமே எல்லா ஊர் மக்களும் இங்க ராஜாங்கத்துக்கு எதிரா போர்க்கொடி தூக்குறாங்க. காரணம் என்ன? ராஜாங்கம் ஐயா சொந்த சம்மந்தி குடும்பத்து ஹோட்டலையே அடிச்சு நொறுக்குனவரு. வெறும் ஹோட்டல மட்டும் அடிச்சு நொறுக்கல. அந்த ஹோட்டல் நடத்தின அவங்க சம்மந்தி குடும்பத்தையே அவரு எதிர்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல. அந்த சம்மந்தி குடும்பத்தில இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்துக்க போயிருக்காங்க. இப்படிலாம் அந்த குடும்பம் இவ்வளோ மோசமான குடும்பமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சம்மந்திய ஊர் முச்சந்தில நிக்க வச்சு, சவுக்கால அடிக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்டு மருமகள வீட்ல வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இப்படியாப்பட்ட மோசமான ஆளு நம்ப ஊர் தலைவரா வந்தா எப்படியா ஊர் நல்லாருக்கும்? அதனால சொல்றேன், இந்த ஆள் நம்ம ஊர் தலைவரா இருக்கக்கூடாது. இவரு நம்ம ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது நம்ம ஊருக்கு புடிச்ச சனியா? அப்படின்னு சொல்லி, இங்க எல்லாருமே போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் ராஜாங்கம் பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. ச்சே! இந்த தமிழ்ச்செல்விய நம்ம பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வச்சோமோ, அப்பவே நம்ம நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. இவ வீட்டுக்குள்ள வந்து நம்மள ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றா. சேதுவ ஒட்டுமொத்தமா மாத்திட்டா. இப்போ இந்த குடும்பத்தால நம்மளுடைய சம்பாரிச்சு வச்சிருந்த ஒட்டுமொத்த மான மரியாதையும் போயிடுச்சுன்னு சொல்லி கொந்தளிக்கிறார் ராஜாங்கம். ஆனா, உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு காரணம் யாரு? ஸோ, எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த விஷயத்த டிவில பார்த்துட்டு, ஸோ இத யூஸ் பண்ணி நாம அரசியல் தந்திரமா பயன்படுத்திக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. இத புரிஞ்சுக்காத ராஜாங்கம் இங்க ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காரு. ஒரு பக்கம் இந்த விஷயம் கருப்பு மூலியமா சேதுக்கும் தெரிய வருது. அப்பா போன எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு உள்ளேயே விடலையா மாப்பிள. நாம மட்டும் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா, அப்பா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் மாப்பிள அப்படின்னு சொல்லி சேதுட்டு சொல்ல, சேது ஒண்ணு என்ன சொல்றீங்க மாமா? வாங்க நம்ம கிளம்புவோம் மொதல்ல அப்படின்னு சொல்லி இங்க சேதும் கருப்பும் கிளம்புறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சன்னியாசியும் ராஜாங்கவும் மரத்தடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் இந்த இது தெரியாம இந்த நியூஸ்காரனுங்க என்னென்ன நியூஸ் நடத்துறானுங்க. நாம பண்ணாத தப்பு எல்லாத்தையுமே டிவில போட்டு இப்போ நம்ம பேர ஒட்டுமொத்தமா டேமேஜ் பண்ணிட்டானுங்க. நாம எப்படிண்ணே இப்போ இந்த பிரச்சாரத்தெல்லாம் நடத்தி முடிக்கிறது? இன்னும் 4 நாள் எலெக்ஷன் இருக்குண்ணே. இப்படியே போணுச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுண்ணே. அது மட்டும் இல்லாம நாம இங்க இன்னைக்கு பிரச்சார கூட்டம் ஒண்ணு நடத்தப் போறோம் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு சென்னையிலேருந்து முக்கியமான 4 அமைச்சர்கள் வேற வராங்க. இப்படியாப்பட்ட நேரத்துல நம்ம பொதுக்கூட்டம் கூட்டினா, நம்ம பேர ஒட்டுமொத்தமா சென்னை வரைக்கும் நாரடிச்சுருவாங்க அந்த மக்கள். நமக்கு தெரிஞ்சு இந்த பொதுக்கூட்டத்த கேன்சல் பண்ணிடலாண்ணா அப்படின்னு சொல்ல, ராஜாங்கம் உடனே, "என்ன சன்னியாசி சொல்ற? என்ன சொல்ற? பொதுக்கூட்டம் நடந்தே ஆகணும். நமக்காக கிடைச்ச வாய்ப்பு இது. நம்மள தேடி சென்னையிலேருந்து 4 அமைச்சர்கள் வராங்க. அப்படி அந்த அமைச்சருக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் நடத்த வேணாம்னு சொல்லி ரத்து பண்ணா என்ன நினைச்சுப்பாங்க நம்மள பத்தி? பொதுக்கூட்டம் நடந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பேசுறாரு. எது எப்படியோ இவர் பேசின விஷயங்கள்லாம் கடவுளுக்கு கேட்டிருக்கும் போல. நேரா பார்த்தா நம்ம செல்லப்பாண்டி சைக்கிள் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, இந்த விஷயத்த அவர் டிவிலையும் பார்த்துருக்காரு. ஊர் மக்களும் அவர்ட்ட ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி உனக்கு நடந்த அநீதிக்கு காரணம் ராஜாங்கம் ஐயா தான். அதனால அவர ஊருக்குள்ளேயே வரவிடாம அடிச்சு ஓட விடட்டும் அப்படின்னு கேட்ட உடனே செல்லப்பாண்டி குதிச்சு போயிடுறாரு. என்ன? என் சம்மந்திய இப்படி பண்ணீங்களா? அட பாவிங்களான்னு சொல்லிட்டு நேரா ஓடி வராரு செல்லப்பாண்டி. ஓடி வந்து, "சம்மந்தி, சம்மந்தி நீங்க பண்ண நல்ல விஷயம் இந்த மக்களுக்கு புரியாம போயிடுச்சு சம்மந்தி. நீங்க ஆரம்பிச்சு குடுத்த ஹோட்டலு எப்படி சம்மந்தி நீங்க அடிச்சு நொறுக்குவீங்க? அதுலயும் அந்த ரவுடி பசங்க தகராறு பண்ணும்போது காப்பாத்துனது யாரு சம்மந்தி? நீங்க வளர்த்த அந்த சிங்கக்குட்டி. அப்படி இருக்கும்போது இந்த டிவிக்காரங்களுக்கு தான் ஒண்ணும் புரியல. இந்த அறிவுகெட்ட பொதுமக்களுக்குமா புரியல? நீங்க வாங்க சம்மந்தி, நான் போய் பேசுறேன். யாரு யாருக்குடா துரோகம் பண்ணிட்டா? யாரு யார தண்டிச்சுட்டா? அப்படின்னு நான் பேசுறேன். வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்த கூப்பிடுறாரு செல்லப்பாண்டி. ஆனா ராஜாங்கம் எதுவுமே பேசாம அமைதியா நிற்கிறாரு. அதை பார்த்து செல்லப்பாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "சம்மந்தி, என்ன சம்மந்தி? நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலையா? அப்ப நான் தப்பாட்ட நினைக்கிறீங்களா நீங்க? நான் போய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா ஊர் மக்கள்கிட்ட?" "இல்லைம்மா, இல்லை சம்மந்தி. எந்த ஒரு காலத்துலேயும் என் பொண்ணும் நானும் உங்களை பற்றி எதையுமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் சம்மந்தி. நடந்தது எல்லாமே ஒரு தர்ம யுத்தம். என் பொண்ணு வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பனா நான் பண்ண விஷயம். அதுதான் சம்மந்தி நீங்களும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல. அதுக்காக உங்கள் பேரை அசிங்கப்படுத்தணும், களங்கப்படுத்தணும், உங்களை ஊர் மக்கள் முன்னாடி தோற்கடிக்கணும்னு என்றைக்குமே நான் நினச்சதில்ல சம்மந்தி. ஒரு சம்மந்தியா இல்லாம, ஒரு பொதுமக்களா பார்த்தா நீங்க எனக்கு தெய்வம் சம்மந்தி. நீங்க வாங்க சம்மந்தி." அப்படின்னு சொல்லி சொல்ல, இங்க உடனே சன்னியாசி, "அண்ணன் அவன் தான் இவ்வளோ சொல்கிறான்ல, நம்ம போவோம் வாங்கண்ணே." அப்படின்னு சொல்லி இங்கே எவ்வளவோ கோவத்துல இருக்கிற ராஜாங்கத்தை சன்னியாசி பொறுமையாக அழைச்சிட்டு போகிறாரு. எல்லாரும் வண்டியில் போகிறாங்க. ஆனால் செல்லப்பாண்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற வண்டியில் மைக்கில் பேசிட்டு போகிறாரு. ஸோ எந்த ஊரில் அவரை விடமாட்டேன்னு சொன்னாலோ அந்த ஊரில் போய் நிற்கிறாங்க. கரெக்டாக இதே மாதிரி அந்த எதிர்க்கட்சி ஆள் அனுப்பிச்ச அந்த 4 ரவுடி பசங்க நின்னுட்டு, "ஊருக்குள்ளே வரக்கூடாது நீங்கள்" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் ஊருக்குள்ள வரக்கூடாது?" அப்படின்னு கேட்கும்போது,
செல்லப்பாண்டி அவரோட சம்மந்தி அவருக்கு பண்ண துரோகத்துக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அடா பாவிங்களா, ஏன்டா ஃபுல்லாக கேட்டு காசை வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் தானே செல்லப்பாண்டியே அப்படின்னு சொல்லவும், ஊர் மக்கள்லாம் செல்லப்பாண்டி நீயே வந்துட்டியா, சொல்லு செல்லப்பாண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஏங்க யாரையா நீங்களாம் எதிர்த்துருக்கீங்க, ராஜாங்க ஐயா நம்ம ஊருக்கு குல தெய்வம் அவர், அவர் என்ன நல்லது பண்ணல உங்களுக்குலாம், எப்படி அதெல்லாம் மறந்தீங்க நீங்கள், நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஊர் சைடில், நாய்க்கு 3 நாள் சொருப்பட்டா போதும் 3 வருஷம் நன்றி விசுவாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு 30 நாள் சொருப்பட்டாலும் அந்த 3 நாளுக்கு நன்றி விசுவாசம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்துக்கிட்டீங்களா நீங்களாம், ஐயா என்னென்ன பண்ணியிருக்காரு நம்ம ஊருக்கு, அதை விடுங்க. இந்த ஊர் மக்களில் இந்த ஊர் பொம்பளைங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு சுய உதவி குழுன்னு சொல்லி அவர் காசை அவரே குறைச்ச வட்டி கூடுறாருயா, அதை வாங்கி எத்தனை பேர் நம்ம ஊரில் முன்னேறி இருக்காங்க. எத்தனை கோயில் எடுத்தா ஐயா சும்மாவே நமக்கு விட்டுட்டு கோயிலுக்கு அவர் காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை ரேஷன் கடையில் ஐயா அவர் சொந்த காசு நமக்கு அரிசி பருப்பு வழங்கிட்டு இருக்காரு. ஏயா இதெல்லாம் மறந்து போச்சையா உங்களுக்கு, ஐயா நமக்கு பண்ணாத நல்லது இருக்காயா, ஐயாலாம் இல்லைன்னா நம்ம ஊர் என்றைக்கும் எப்படியோ மாறி இருக்கும். எத்தனையோ பற்றி எத்தனையோ மொழி அதை பற்றி பேசி தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கெல்லாம் உங்கள் காதுக்கெல்லாம் என்ன ஆச்சு, பார்க்குறது கேட்குறது எல்லாமே தப்பு தப்பாக பார்த்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்களேயா. 1000 பேர் சொன்னாலும் நம்ம ஐயா யாருன்னு நீங்கள் சொல்லணும்யா. அதை விட்டு போட்டு நம்மளை தேடி அவர் வரணுமாய்யா ஓட்டு கேட்டு. அந்த அளவுக்கு அவர் இதாகிட்டாரா, ஐயா நிற்கிறான்னு சொன்னால் நம்ம ஓடி போய் ஓட்டு போட்டுருக்கணும்யா. ஆனால் ஐயா ஓட்டு கேட்டு வரல, அங்கே தான் நீங்களாம் புரிஞ்சுக்கல. நாம் கொடுக்குற நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே மக்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்களா, ஊர் எல்லாமே அப்படி தான் இருக்கா, ஊர் முன்னேறிடுச்சா, இன்னும் ஊர் மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஓட்டு கேட்குறங்கிற பேரில் பார்க்க வந்தாடி ஐயா. அவரை போய் புரிஞ்சுக்காம வெளியே போய் சொல்லியிருக்கீங்களா ஊருக்குள்ளே. ஐயா ஊருக்குள்ளே வரலனா நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா, இல்லை வேறொரு ஆள் எம்எல்ஏ வந்துட்டா நல்லா இருந்துருவீங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, ஐயா ஆரம்பிச்சுக்கிட்ட ஹோட்டலு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அந்த ஹோட்டலில் எவ்வளோ சாப்பாடு நல்லா போட்டேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு காரணம், ஐயா ஆரம்பித்த ஹோட்டலு என்றைக்குமே ஒரு வார்த்தை தப்பாக பேசுவான்னு சொல்லி அவ்வளோ அழகாக நடத்தாங்க அந்த ஹோட்டலை. அதில் அன்றைக்கி ஒரு 10 பொறுக்கி பசங்க வந்து சண்டை போட்டிருக்கானுங்க. அன்றைக்கி ஒரு பையன் தடுக்கலை, ஐயா பெரிய சிங்களையும் தடுத்துச்சு. இப்படி ஐயா நமக்காகவும் ஊருக்காகவும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் நாட்கள் நரம்பு இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க ஐயா அப்படின்னு சொல்ல, ஐயோ செல்லப்பாண்டி நாங்கள் எதுவும் பேசலையா, இந்த 4-5 பேர் தான் வந்து ஏதோ பேசிங்க மனசை மாற்றிட்டானுங்க அப்படின்னு சொல்ல, அந்த 4-5 பேர் யாருயா, அவனை பிடிச்சி கேளுங்க அவங்கள அப்படின்னு சொல்லவும், மக்கள்லாம் பிடிக்கிறவங்க அவனை ஓட ட்ரை பண்ணானுங்க. உடனே மக்கள்லாம் சேர்ந்து பிடிச்சி அவனை அடித்து கேட்டால் அப்போ தான் உண்மை வெளியே வருது, அவனுங்க உண்மையாக இந்த ஊருக்காரங்க கிடையாது. ஸோ அவனுங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அவன் அனுப்புகிற ஆளுங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரியுது, அப்போது இதெல்லாம் செல்லப்பாண்டி பரப்பு இல்லை, செல்லப்பாண்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, செல்லப்பாண்டி போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் யோசிக்கிறாரு. சன்னியாசி ஒன்று, அண்ணே செல்லப்பாண்டி மேலே தப்பு இல்லைண்ணே, நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எதிர்கட்சி ஆளுங்க தான் சதி பண்ணியிருக்காங்க, நாம் கூட செல்லப்பாண்டி மேலே கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி விடு சன்னியாசி பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக இப்போது செல்லப்பாண்டி பார்த்தினா நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது இங்கே ராஜாங்க ஐயாவுக்கு தெரியுது. அதே மாதிரி கருப்பும் சேதுவும் தூரமாக நின்று பார்க்குறாங்க. பார்த்தியா மாப்பிள்ள, செல்லப்பாண்டி சித்தப்பாவை எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு நீ தான் மாப்பிள்ள புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ல, சரிதான் மாமா, அதுக்காகலாம் அவரை நல்லவன் தூக்கி வச்சு காட முடியாது, பரவாயில்ல, ஏதோ அப்பா மேலே ஏற்பட்ட கலங்கத்தை அவர் தொடச்சிருக்காரு, அது காரணமும் அவர் தானே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள என்னமோ போங்க, ஒரு வழியாக அப்பாவுக்கு இப்போ நல்ல பேர் கிடச்சிச்சு, பரவாயில்ல. அப்போ இன்றைக்கி கூட்ட போகிற பொதுக்குழு மாநாட்டுக்கு எல்லாம் வந்துடுங்க, வந்து ஐயாவுக்கு சென்னையிலேருந்து அமைச்சர் வராங்க, அமைச்சருக்கு முன்னாடி ஐயா யாருங்க வெயிட்டை நம்ம காட்டணும், ஐயாவோட பெருமையை இந்த ஊர் ஃபுல்லாக பரப்பணும், என்ன செய்வீங்களா அப்படின்னு செல்லப்பாண்டி கத்த, செல்லப்பாண்டி எங்கள் அறிவுக்கான திறந்துட்டு செல்லப்பாண்டி, நீங்கள் ராஜாங்க ஐயாவை எடுத்துக்கிட்டு யாரையும் அந்த ஊரில் வாழ முடியும், அன்பால் அவரை நம்மளை கட்டி போட்டிருக்க ஐயா, நாங்கள் தெரியாமல் பட்ட எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாம் காலில் விழுகிற மாதிரி அங்கேயே விழுகுறாங்க. ராஜாங்கம் உடனே ஐயோ ஏஞ்சிங்க எல்லாரும் ஏஞ்சிருங்கன்னு சொல்ல, அப்படியே ராஜாங்கம் செல்லப்பாண்டியை பார்த்து பூரிச்சு போயிடாரு. இவன் நம்ம எதிரியாக நினச்சோம், ஆனால் இவன் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா இவ்வளோ நமக்கு எதிராக இருந்த இவ்வளோ பேரை சத்த நேரத்தை நம்மளை பற்றி பேசி நம்ம பக்கம் திருப்பி விட்டுருப்பானே, நம்ம போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ரொம்பவுமே கூனி குறுகி மனம் வருந்தி போய் செல்லப்பாண்டியை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே தலை குனிச்சு நிற்கிறாரு. ஸோ கண்டிப்பாக போகிற போக்கில் பார்த்தா செல்லப்பாண்டியை பார்த்தினா நல்ல எண்ணங்களை ராஜாங்கம் வளர்த்துப்பார், அதனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகவும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீரியல் இப்படி தான் போக போகுது, ஆனால் இன்னும் என்ன திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.